நீங்கள் அதான் 2 விஷயம் கேட்டிருக்கீங்க. அவங்களோட இந்த கூட்டணி கட்சியே வந்து விமர்சனம் பண்ணியிருக்குங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கூட வந்து கடுமையான அளவுக்கு இந்த ஒரு சோக சம்பவத்தை வந்து அவர் வந்து இந்த ஆட்சிக்கு உரைக்கின்ற வகையில் அவர் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சோத்தில் வந்து பூசணிக்காய் வச்சு மறைக்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணல, அதாவது ஆம்புலன்ஸுங்கள இல்லை. 2வது குடிநீர் கிடையாது. 3வது ஒரு டாய்லெட்னு சொல்கிற இந்த மொபைல் டாய்லெட், அதாவது பப்ளிக் டாய்லெட், அது கிடையாது. 4வது வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கை இல்லை. 5வது வந்து 11லேருந்து 1 மணி வந்து அந்த ஒரு ஷோ, அதாவது ஏர் ஷோன்னு சொல்லும்போது, ஏர் ஷோ வந்து 2024 வந்து நம்ம சென்னைக்கு வந்து அதை நடத்துறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் மாநில அரசு தான் இது வந்து முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்க என்னென்ன வசதிகள் நம்ம செஞ்சு தரணும் அப்படின்றதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நிர்வாகத்தை முடிக்கணும். இப்போது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க, நம்முடைய சென்னையை ஒட்டியிருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லாமே அங்கே வந்து ட்ரெயினை பிடிச்சி, அதாவது அரக்கோணத்துலேருந்து, திருத்தணியிலேருந்து, திருவள்ளூர்லேருந்து, பொன்னேரியிலேருந்து, நான் கூட வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்காக வந்தப்போ கேட்டேன் எங்கேருந்து வரீங்கன்னு. எல்லாம் சுற்றுப்புற மாவட்டங்கள்லேருந்து வராங்க. வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து பிரதானமாக யூனிட் ட்ரெயினை பிடிச்சிட்டு இங்கே வந்து இறங்கும்போது, இங்கேருந்து இறங்கி மெரினா பீச்சுக்கு வந்து இந்த ஏர் ஷோ பார்க்கணும்னா அது எப்படி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க முடியும் ஒருத்தரால்? நான் சாத்தியக்கூறு உண்டா? 5 கிலோமீட்டர் நடக்க முடியாது, அதுவும் வெயிலில். அந்த 5 கிலோமீட்டர் என்ன வந்து பஸ்ஸு, பேருந்து நீங்கள் விட்டீங்க. 6வது பாயிண்ட், ஒரு பேருந்து கூட விடல. ஸ்டாலின் பேருந்துன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறீங்க. நீங்கள் ஏதாவது பேருந்துகள் நீங்கள் வந்து விட்டீங்களா? நீங்கள் பேருந்துகள் விடல. வைத்தறிச்சல் ஒவ்வொருத்தர் சபிச்சுட்டு போனாங்க. சார், நான் பி ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் பெரியவர் கத்துறாரு. அது நான் எடுத்த வீடியோ, அது உங்களுக்கு ரகசியத்தை சொல்கிறேன். நான் எடுத்த வீடியோ அது. அப்போ நான் வந்து கேட்டேன் எங்கேருந்து வரீங்கன்னு, அவர் அப்படியே வந்து பொங்கிட்டார். அவர் நான் உடனே எடுத்தேன். அவர் சொல்கிறாரு, 5 கிலோமீட்டர் இந்த குழந்தைய தூக்கின்னு வரேன், ஒரு ஏற்பாடு கூட இந்த அரசு பண்ணல அப்படின்னு சபிச்சுட்டு போகிறார் அவர். அப்படி வந்து ஒரு சபிச்சு 5 கிலோமீட்டரில் வந்து நடந்து போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏர் ஷோ என்ன காலையிலேருந்து சாயந்தரம் நடக்குது, 11 to 1 மணி நடக்குது. அந்த 11 to 1 மணின் போது அவங்க வந்து கரெக்டாக 11 மணிக்கு இங்கே வந்து ரீச் ஆனாலும் 12 மணிக்காவது அட்லீஸ்ட் பேருந்தில் போய் சேர்ந்தா கூட ஒரு 1 மணி நேரமாக ஷோ பார்ப்பாங்க. நிறைய பேர் ஏர் ஷோவை பார்க்கல. அப்போ இங்கே வந்து ஏர் ஷோ பார்க்காம போனதுக்கு என்ன காரணம்? அது ஒன்று. 2வது பாயிண்ட்டு, மாதம் 1 மணி கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாமல் நம்ம பேசுகிறோமே, நம்ம பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க? காரி துப்ப மாட்டாங்களா? அந்த ஒரு கேவலமான அந்த 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 இது வந்து பார்த்தீங்கன்னா அது நினைக்க மாட்டாங்களா யாரும்? அப்படி வந்து மாதம் வந்து ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. சொல்கிறாரு டீஹைட்ரேஷனால இறந்துட்டாங்கன்னு. இப்போ கூட நாங்கள் வெயிலில் தான் நிற்கிறோம். ஸோ வாட்டர் எவாபரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு லெவல் தான் வாட்டர் வந்து பாடியிலேருந்து போகும். இதே நான் 3 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று வச்சுங்க, டோட்டலாக வந்து என் பாடியில் இருக்க, என்னுடைய உடம்புல இருக்கிற அத்தனை வாட்டர் எவாபரேட் ஆகிடும். எவாபரேட் ஆகும்போது என்ன ஆகும்? தலை சுற்றி மயங்கி விழுந்துருவான். அப்போ அவனுக்கு அங்கே மருந்து என்ன? தண்ணீர் தான் மருந்து. தண்ணீர் தான் மருந்து. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த தண்ணீரை வந்து வைக்கலையே. எங்க நான் என்ன சொல்கிறேன், யாருங்க? கார்பரேஷன் தாங்க முழுக்க பொறுப்பு. அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை மாநகராட்சி குப்பைக்கு 79 கோடி ரூபாய் 79 லட்சம் வசூல் பண்ணுறாரு. யார்? கமிஷனர். ஒரு ஃபோன் பண்ணால் கமிஷனர் எடுக்க மாட்டார். நீங்களே ஃபோன் பண்ணி பாருங்கள். அவர் சேகர் பாபு என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்பார். கமிஷனர் ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டார். அவர் குப்பைக்கு 79 லட்சம் ரூபாய் தீவிரம் வசூல் பண்ணீங்களே. 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு குடும்பம் தானே இன்னைக்கு வந்து தண்ணீரை விற்பனை செய்து தமிழ்நாட்டில். இன்னைக்கு ஒரு குடும்பம் தானே தண்ணீரை விற்பனை செய்து. எந்த குடும்பம் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தண்ணீரை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போங்க, தண்ணீரை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போங்க. அது ஏன் வந்து கொடுக்கல நீங்கள்? சரி, ஒரு 5 கோடி ரூபாய் இதுக்கு வந்து இல்லை வந்து ஒரு 50 கோடி ரூபாய் இதுக்கு செலவு செய்யறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அங்கங்கே பப்ளிக் டாய்லெட் வச்சுருக்கலாம், ஆம்புலன்ஸ் வச்சுருக்கலாம், அங்கங்கே வந்து மொபைல் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது கார்பரேஷனில், ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, அதை பயன்படுத்தியிருக்கலாம். எதுவுமே இல்லை. எங்கேயாவது ஒரு சின்டெக்ஸ் டேங்கில்
நீ மினரல் வாட்டர் கூட கொடுக்க வேணாம். உயிரை காப்பாற்றுறதுக்கு சின்டாக்ஸ் டேங்க்ல எவ்வளோ நீள சாலை அது மெரினா பீச். குறுக்கு சாலைகள் வருது நிறைய. அந்த குறுக்கு சாலை அவை சண்முக சாலை, அதே போல திருப்பலிகன் போறதுக்கு பாரதி சாலை, இந்த மாதிரி நிறைய சாலைகள் இருக்கு. அந்த சாலைகள்ல டாய்லெட்டு, அதே மொபைல் டாய்லெட்டு, குடி தண்ணீர், ஆம்புலன்ஸு எல்லாம் நிறுத்தினா ஒரு கஷ்டம் வந்திருக்குமா? இன்னைக்கு அவங்க தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வந்திருப்பான். தண்ணிக்கு தாகத்துக்காக அங்கங்க போய் மீனவர் குடியிருப்புகள் இருக்கு, அந்த இடத்துல போய் தண்ணிக்கு போய் அவங்க போய் கேட்டு குடிச்சாங்க. அது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 5 பேர் மரணமாகி பல பேர் கஷ்டப்படுறதுக்கு 15 லட்சம் பேர் வராங்க. சரி, கார் ரேஸ் வந்து 10,000 பேர் வந்ததுக்கு 15 நாளா உதயநிதி போய் டெய்லி ஸ்பாட்டை பார்க்கறது, உதயநிதி ரிவ்யூ பண்றது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்வால்வ் பண்ணாங்க. பிடபிள்யூ, ஐவிஎஸ், அதுக்கப்புறம் கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்க, ஃபயர் சர்வீஸ், 10 டிபார்ட்மெண்ட். ஒரு கூட்டமாவது நீங்க நடத்திருக்கீங்களா? அதை காட்டுங்க. நான் கேட்கிறேன், மா சுப்பிரமணியத்தை கேட்கிறேன், ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது அப்படின்றத வீடியோ போடுங்க. நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா கொடுங்க. எத்தனை இருங்க, ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க சின்டெக்ஸ் டேங்க் வச்சு குடிநீர் வழங்கினீங்க வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து மொபைல் டாய்லெட் வச்சீங்க வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து அங்க வெளிப்புற புறநகர்ல இருந்து வர்றவங்களை வந்து நீங்க இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு பேருந்துகள் நீங்க வந்தீங்க, அதை நீங்க வீடியோ எடுத்து போடுங்க. முடியாது உங்களை நான் சொன்னீங்க. நீங்க கேட்ட 5 பேர் உயிர் இன்னைக்கு கஷ்டப்பட்ட சொல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் இன்னும் மத்தியில் அதை சொல்லிட்டு படிச்சுட்டு இந்த மாதிரி வந்து குடும்பத்துக்கு ஆதரவு, அதே மாதிரி எல்லா 5 குடும்பம் அந்த மாதிரி நிலைமை. அப்படி இருக்க சூழ்நிலையில அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் போதுமா? போதாது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, இது வந்து லேஸ்ல விடக்கூடாது. இதை வந்து நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து இதை விசாரணை பண்ணணும். தாமாகவே முன் வந்து விசாரணை பண்ணி ரிவ்யூ மீட்டிங் நடத்துனீங்களா, ஆம்புலன்ஸ் வச்சீங்களா, மெட்ரோ வாட்டர் ப்ரொவைட் பண்ணீங்களா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணீங்களா, பிடபிள்யூ இன்வால்வ் பண்ணீங்களா? ஏன்னாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாங்க அந்த மெரினா பீச்சு சொந்தம். மெரினா பீச்சுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் சொந்தம். எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணீங்களா? நீங்க இன்வால்வ் பண்ணல. கேர்லெஸ். மக்கள் உயிர் எப்படி போறாங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளோ பெரிய அளவுக்கு மெரினா பீச் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக நீள கடற்கரை 2வது இடம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த ஸ்பேஸ 3ல 1 பாகம் யார் ஆக்கிரமிப்பு பண்ணா? யார் ஆக்கிரமிப்பு பண்ணது? மக்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இவங்க ஃபேமிலி எல்லாமே மத்திய அரசு அதிகாரிகள், மாநில அரசு அதிகாரிகள், முதலமைச்சருடைய குடும்பம், மற்ற எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஷாமியானா, ஏர் கூலரு, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும், அவங்களுக்கு பின்னாடி மெடிக்கல் ஃபெசிலிட்டி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஷாமியானா போட்டு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. மக்களுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? இல்ல, மக்களை சாகடிச்சு துன்புறுத்தி. இங்க பார்த்தா அந்த பார்க்க திறக்கிறது ஒரு பாட்டு, மூங்கில் காடுகளேன்னு ஒரு பாட்டு. மூங்கில் காடுகளேன்னு அதான் சொன்னேன். பழைய பழமொழி சொல்ல முடியாது, நான் சொல்லிட்டேன். நீரோ மன்னன், அதாவது ஊரை பத்தி எரிவு நீரோ மன்னன் வந்து பிடியில் வசான, அது வழக்கமானது. அது இப்போ கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னா, ஊடு பத்தி எரியும் போது ஒருத்தன் சுருட்டுக்கு நெருப்பு கேட்டானா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வெந்து நொந்து இன்னைக்கு பரிதவிச்சு இன்னைக்கு 15 லட்சம் பேரை சாபம் விட்டு போயிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டை. அதெல்லாம் வந்து இந்த செவில அரசாங்கத்துக்கு காது கேட்காம, எதை பத்தி கவலைப்படாம நாட்டில் வந்து இதை மாதிரி வந்து மக்களை வந்து எக்கேடு கெட்டு போனான்ற அடிப்படையில் இன்னைக்கு வந்து செயல்பட்டு மக்களை துன்புறுத்தியது தான் மிச்சம். ஆமா, அது அவசியமே இல்லையே. இறப்பை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க என்ன சொல்றோம்? ஒரு அரசு முன்னெச்சரிக்கை, முன்னேற்பாடு 2 தான் விஷயம். முன்னெச்சரிக்கை, முன்னேற்பாடு. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. புயல் வந்த பின் தவிர்ப்பவன் தான் ஏமாளி. அத மாதிரி இந்த அரசு ஒரு நிர்வாக திறனற்ற, செயலற்ற, ஒரு கிரவுடு மேனேஜ்மெண்ட் அதை கூட வந்து சரிவர ஒரு கையாள முடியாத ஒரு கையாளாகாத அரசு. இதே ஏஆர் ரகுமான் கச்சேரி நடந்தது. ஏஆர் ரகுமான் கச்சேரி என்னாச்சு?
அங்கேயே கிரவுட் மேனேஜ்மெண்ட் தானே. ஒரு டிசியை மாத்துனீங்க நீங்க, அது ஒழுங்கா பண்ணீங்களா? நீங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சட்ட ஒழுங்கு, மக்களுக்கு எல்லா வித வசதிகள்னு பார்த்தா எல்லாத்தையும் செய்து தர ஒரு அரசு அம்மாவுடைய அரசு தான். ஏன்னா இவங்களை பொறுத்தவரை அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, திறமையும் கிடையாது. ஒட்டுமொத்தமா ஒரு நிர்வாகத்தில் ஜீரோ அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அதிமுக ஹீரோ. இல்லைங்க, இல்ல நான் சொல்றேன், இப்ப நானே வீட்டில் டிஷர்ட் போடுவேன். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ராயபுரத்தில், திருவிக்கனால, சென்னையில் எங்க நடத்தினாலும் சரி என்ன கூப்பிடுவாங்க, டிஷர்ட் போவோம். அது ஒரு பிரைவேட் நிகழ்ச்சி. அது பிரைவேட் நிகழ்ச்சி. டிஷர்ட் போடலாம் எல்லாரும். நான் இனிமேல் தான் இன்னும் டிஷர்ட் நான் விரும்புறேன். நான் எப்போ பல பேட்டிகள் பார்த்துருப்பீங்க நீங்க, இந்த யூடியூப்ல கூட பார்த்தீங்கன்னா வீட்லயே கேஷுவலா டிஷர்ட் போட்டு தான் போடுவேன். அது பிரைவேட். அது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு. எங்க கேள்வி அதான், கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம். சரி, நான் கேட்கிறேன், இவர் டெப்டி சிஎம் இருக்காரு, இவர் சீஃப் செக்ரட்டரியோ இல்லை ஒரு செக்ரட்டரியோ டிஷர்ட் போட்டுட்டு வந்தா இவர் ஒத்துப்பாரா? இவர் ஒத்துப்பாரா? உங்களை தான் கேட்கிறேன். ஒரு சீஃப் செக்ரட்டரியோ இல்லை ஒரு செக்ரட்டரியோ இல்லை ஒரு ஹெச்ஓடியோ ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்தா ஒத்துப்பாரா? ஒத்துப்பாரா? நான் கேட்கிறேன். கவர்மெண்ட் டெக்கரம் இருக்கு. தமிழன் பண்பாடே வேஷ்டி தான். வேஷ்டி கட்டல உனக்கு என்ன பிரச்சனை? அது விடு. ரெண்டாவது, நீ பனின்னு போட வேணாம்னு நாங்க சொல்ல, போட்டுன்னு போ. உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு போட்டுன்னு போங்க. உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா மூஞ்சில கூட உங்க சின்னத்தை வரைஞ்சிங்க, எல்லாத்துலயும் கொடியை வரைஞ்சிங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அரசு நிகழ்ச்சின்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு. அந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அது கூட கடைபிடிக்க தெரியாத ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு அரை வேக்காடு தானே தான் நிச்சயமா இதை நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். ஒரு அரை வேக்காடு தானே சொல்ல முடியும். அதனால பிரைவேட் நிகழ்ச்சி வேற, பப்ளிக் நிகழ்ச்சி வேற. எங்களை பொறுத்த பிரைவேட் நிகழ்ச்சியில நீங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் கோடை போட்டு போங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா கவர்மெண்ட் நிகழ்ச்சியில அரசு சிம்பிள் என்னைக்குமே இந்த கட்சியினுடைய சின்னமோ கட்சி கொடியோ போட்டுன்னு போகக்கூடாது. அதுதான் விதி. அது அரசு ஊழியராக ஒருத்தர் பேசினாரு, அரசு ஊழியருக்கும் பொது ஊழியருக்கும் வித்தியாசம் தெரியலனாரு. அப்ப டிவிஎஸ் எந்த அடிப்படையில் அமைச்சர் வீட்டில் ரைட் அடிக்கிறாங்க? எந்த 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 வீட்டில் அமைச்சராக முன்னாள் அமைச்சரானாலும் சரி, டிவிஎஸ் எந்த இடத்துல ரைட் அடிக்குது? ஒரு அரசு ஊழியர் அடிப்பில் தானே அடிக்கிறாங்க, அதை ரைட் அடிக்கிறது. அப்போ அரசு ஊழியராக இருந்தாலும் பொது ஊழியராக சரி, கையெழுத்து போட்டு நம்ம சம்பளம் வாங்குறோம். அதுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்கு. இந்த டெக்கரத்தை ஃபாலோ பண்ணுங்க. சரி, அதனால அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு என்ன டிஷர்ட் எல்லாரும் தான் போடுங்க, அவங்க சொந்த நிகழ்ச்சி போட்டு போங்க. ஏங்க இப்ப இது இல்ல, இப்போ இதுக்கு அந்த சம்பவத்துக்கு அம்மா வளைச்சாங்க, அம்மாலைக்கு அது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. இதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ சோசியல் மீடியாலையும் அதே போல ஊடகங்கள்லையும் ஸ்டாலின் தலைமையிலும் போட்டு வருகன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும்னு சொல்லி யார் கூப்பிட்டுது? நீங்க கூப்பிட்டீங்க. நீங்க கூப்பிட்டுட்டு இப்படி போய் சாகடிச்சா, இப்படி போய் ஹாஸ்பிட்டல் போய் படுக்க வச்சா, இப்படி போய் 5 லட்சம் போய் இந்த வெயில போய் கஷ்டப்படுத்தினா அது இதோட ஒப்பிட முடியுமா? முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட வேணாம். அதனால ஒரு அரசு 15 லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு அலர்ட் பண்றாங்க. யாரு? டிஃபென்ஸ். அப்படி அலர்ட் பண்ணும்போது என்ன செஞ்சிருக்கணும்? அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி ஒரு கையாளாகாத தளம் தன்னிடத்தில் இருக்க மறைப்பதற்கு இப்போ பழசெல்லாம் தேடுறாங்க. அதில் இப்போ என்ன கரண்ட்ல அதை பாருங்க, செத்து சுண்ணாம்பாய் அவன் உன்னை சபிச்சுட்டு போறான். 2026 பிரதிபலிக்கிறதெல்லாம். ஓகேப்பா, தேங்க்யூ.